நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து அணில் புள்ளியாக இருந்து விஜய் போல இருக்கக்கூடியவங்களுக்கு எவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. மக்களுக்காகவும் மக்களுக்காக கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து நடத்தக்கூடியதான் கல்வியும் மருத்துவம் இரண்டு கண்களாக நடத்தக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. தொடர்ந்து முதலமைச்சரை அங்கிள் என்று குறிப்பிட்ட விஜயை ஒருமையில் விமர்சித்திருக்கிறார் திமுக எம்எல்ஏ வி.சி. சந்திரகுமார். அந்த காட்சிகளையும் பார்த்துவிடலாம். ஒன்னு சொல்லிட்டா சார், சூரியனை பார்த்து நாய் குலைக்கும். அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறது இல்ல, அவ்வளவுதான். அது நாயின்னு தெரியும். அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும். நம்ம சூரியன் உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த வேலையை மட்டும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு சொல்லி ஒரு உவமை சொல்லி இருக்கிறேன். அது நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விஜயின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது திமுக எம்எல்ஏக்களும் தங்களுடைய விமர்சனங்களையும் கண்டனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கலாம். ஆசினி வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில் மாநாடு நடைபெற்ற போது அதில் தமிழக முதலமைச்சரை அங்கிள் என்று அழைத்து அவர் பேசியிருந்தார். அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் கிண்டல் அடிப்பது போல இருந்ததாகவும், இது ஒரு மெச்சூரிட்டியான ஸ்பீச் கிடையாது, இது அவர் ஒரு அரைவைக்கட்டுத்தனமாக இருக்கிறார் என்றெல்லாம் பலவாறு விதமாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே விஜய் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அது ஒரு அநாகரிகமான பேச்சு என்று விமர்சித்து வந்த திமுக தலைவர்கள் தற்போது திமுக எம்எல்ஏக்களும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த, குறிப்பாக திருவெற்றியூரை சேர்ந்த எம்எல்ஏ கே.பி. சங்கர் விமர்சனம் செய்திருக்கின்றார். அதே போல ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் அவரும் விமர்சனம் செய்திருக்கின்றார். அதாவது விஜயை நடிகைகளுடன் ஒப்பிட்டு அநாகரிகமாக திமுக எம்எல்ஏ கே.பி. சங்கர் பேசியிருக்கின்றார். அப்பா அம்மா மனைவியை பார்த்துக் கொள்ள முடியாதவர் மக்களை எப்படி பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போல இருந்திருந்தால் இந்நேரம் விஜயை துணியை உருவிவிட்டு ஓட விட்டிருப்பார் என்றும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போல சந்திரகுமாரை பொறுத்தவரையிலே அவர் மிக கடுமையாக விஜயை விமர்சனம் செய்து பேசியிருக்கின்றார். சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், அதற்காக சூரியன் நாய் மீது கோபப்படுவதில்லை, ஏனென்றால் அது நாய் என்று தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாய் என்றும் தெரிந்த பிறகு அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையில் விமர்சித்திருப்பது பெரும் சலசலப்பாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே போட்டி திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான், எங்க 2 பேருக்கும் தான் நேரடியான போட்டி என்று விஜய் அறிவித்திருந்தார். இதற்கு முன்பு விஜய் விமர்சனம் வைத்து பேசியிருந்தாலும் கூட அதனை திமுக தலைவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த முறை தங்களுடைய கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையிலே, கிண்டல் அடிக்கக்கூடிய வகையிலே அவர் அங்கிள் என்று விழித்து பேசியிருந்தது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. எனவே அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் தற்போது திமுக எம்எல்ஏக்கள் ரியாக்ட் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள்.